உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது இட்லி மாவுலேருந்து எப்படி சூப்பரான போண்டோ செய்யறதுன்றது தான். வெங்காயம் போட்டு வெங்காயம் போடாமல் ரெண்டுமே செய்ய போகிறோம். ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. மேலே மேலே இந்த வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள். நிறைய இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோட உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறோம். ஸோ வாங்க ஆக்சுவல் வீடியோவை ஃபுல்லாத்தையும் பாருங்கள். எப்படி இது போல் அருமையான போண்டோஸ்லாம் செய்யணுங்கிறத நாங்கள் என்டையர் வீடியோலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்லியிருக்கோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இட்லி மாவுலேருந்து சுவையான போண்டோ எப்படி செய்யறதுன்னு தான். ஸோ இந்த இட்லி மாவு இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு அதில் 2 கரண்டி கடலை மாவு, அதுக்கப்புறம் 1 கரண்டி அரிசி மாவு, அதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக இந்த பொடி மிளகு பொடி கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கலந்துடலாம் கையால். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கின பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். ஸோ இதை நாம் இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த இதை உருண்டைகளாக உருட்டி அப்படியே எடுத்து இதில் போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்களா, பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இது கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறவங்க, சில பேர் கொஞ்சம் வெங்காயம் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்காக நான் முதல்ல வெங்காயம் சேர்த்தலை. வெங்காயம் சேர்த்துட்டு தனியாக அதையும் நம்ம இதே போல் உருண்டைகளாக உருட்டி போடலாம். பார்த்திங்களா எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது. சூப்பர் இது போண்டோனா போண்டோ, சூப்பர் போண்டோ. இப்போ நாம் இந்த இதில் கொஞ்சமாக வெங்காயத்தையும் இப்போ இந்த போண்டோஸை நான் வெளியில் எடுத்துடுறேன். இந்த போண்டோஸை வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வெங்காயம் சேர்த்து மற்றவங்களுக்கு பண்ணும்பொழுது பார்த்தீங்களா எப்படி ஃபஸ்ட் கிளாஸாக வருது பாருங்க. சூப்பராக இல்லை, சிம்மிலேயே வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக வைங்க. அப்படியே கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக மாற ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு இதுவுமே நாம் நல்ல இதெல்லாம் வெந்திருக்கான்னு பார்த்து தான் எடுக்கணும்.
ஜஸ்ட் லைக் தட் எடுத்தோன்னா மேலாப்பில் ரெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வெந்து கொடுத்துருக்காது. அதனால் இது மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து கோல்டன் கலர் வந்தாச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுப்போம். அடுத்தது மிச்சம் இருக்கிற மாவையும் நாம் பெஸ்ட்டு டீ டைம் ஸ்நாக்ஸுங்க, பெஸ்ட்டு டீ டைம் ஸ்நாக்ஸு பார்த்தீங்களா. இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். பார்த்தீங்களா, இப்படி கோல்டன் கலரில் நல்ல இதாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக. ஸோ இதையும் நாம் வெந்து எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு தட்டில் அந்த வெங்காயம் சேர்த்த போண்டோ, வெங்காயம் இல்லாத போண்டோ ரெண்டுமே, பெரியவங்களுக்காக செஞ்சது அது, மற்றவங்களுக்காக செஞ்சது இது. ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா இட்லி மாவை எடுக்க வேண்டியது தான். இந்த மற்ற மாவுகள் கலந்து பச்சை மிளகாய், வெங்காயம் ஒன்றுமே இல்லைங்க, இப்படிங்கிறதுக்குள்ளே போண்டோ ரெடி வீட்டில். ஸோ ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குது. நமக்கு வேணுங்கிற ஆயில் அது போல் செலக்டிவாக வேறு பண்ணுறோமா. ஸோ ரொம்ப டைம் கன்சம்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டு. இப்போ ஒரு இதை எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், கையால் தொட முடியல என்னால், அவ்வளோ சூடாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கொடுத்து, ஸோ ரொம்ப டேஸ்ட்டு, வெரி கிறிஸ்பி ஆல்சோ. சுடாங்க பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஸோ அவசியம் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கும் எங்களுக்கு கொடுங்க. ஸோ ரொம்ப அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுபோல் மற்ற எல்லா சாதம் வெரைட்டிஸ்க்கு கூட இதை நாம் சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். காய்கறி இன்கேஸ் காய் வாங்கலை அப்படின்னா அன்றைக்கெலாம் நம்மளுடைய ரெடி ரெக்கனர் மாதிரி இது உள்ளே வந்துருங்க. ஸோ இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோட நாங்கள் மேலே 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 உங்களை சந்திப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தேங்க்யூ.